வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் சவுயிஷ். இந்த மாதிரி ஒரு வாட்டி மணக்க ஒரு அருமையான கோவில் புரியோதரைய உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. பாராட்டு மழை கொட்டுன்னு கொட்டும். எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 4 ஸ்பூன் உளுந்து பருப்பு, 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் கடுகு, ஒரு லெமன் சைஸ் புளி, 8 வரமிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை, 1 கைப்பிடி வேர்க்கடலை, 1/4 ஸ்பூன் பெருங்காயம், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு. ஒரு பேனில் 3 ஸ்பூன் உளுந்தும் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பும் ஃபஸ்ட்டு போட்டு வாசனை வர வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே பேனில் தனியா, வெள்ளை எள்ளு, மிளகு, வெந்தயம் போட்டு எள்ளு நல்லா பொரிஞ்சதும் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணி 6 வரமிளகாய் அதில் போட்டு 1 கொத்து கருவேப்பிலையை சேர்த்து இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நம்ம ஆல்ரெடி ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த மிக்ஸ் கூட சேர்த்து வச்சு கொரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மிக்ஸை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா எப்போ வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே பேனில் கொஞ்சமாக கடுகு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்து பருப்பு, 2 வரமிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 கைப்பிடி வேர்க்கடலை எல்லாம் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே பேனில் கரைச்சி வச்ச புளி தனியை ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு உப்பும் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்து இந்த கன்சிஸ்டன்சியில் வந்ததும் நம்ம அரைச்சி வச்ச பொடியில் 2 ஸ்பூன் ஆட் பண்ணி எடுத்து வச்ச தாளிப்பும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி 1 கப் ரைஸை ஆட் பண்ணி பொறுமையாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக 1 ஸ்பூன் நம்ம அரைச்ச பொடியை சேர்த்து மிக்ஸ் பண்ணி இறக்குனீங்கன்னா கோவிலில் க்யூவில் நின்று தொன்னையில் வாங்கி சாப்பிட்ட அதே டேஸ்ட்டு நாக்கில் ஹிட் ஆகும். கூட உருளைக்கிழங்குல பட்டாணி போட்டு ஒரு கறி செஞ்சு அதை சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா வேறு மாதிரி டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.